ஹலோ எவ்ரிவான், ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான், வாங்க பார்க்கலாம். மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்டு இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்கிற ரியாக்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதிக்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அசிடிக் மீடியம், ஸோ H ப்ளஸ் வந்து எலக்ட்ரோஃபைலில் அந்த இடத்துல ஆட் பண்ணோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற ரியாக்டண்ட்டில் எது நியூக்ளியோஃபைல் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆக்சிஜன் இருக்குது, இட்ஸ் electronegative atom, it is also act as an nucleophile. ஸோ ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் கெட் பாசிட்டிவ் சார்ஜ், ரிமைனிங் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருக்க விரும்பாது. ஆல்வேஸ் இட் இஸ் அன் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இந்த பாண்ட் அகைன் இதுலேயே ஷிஃப்ட் ஆகிடும், ஆக்சிஜனுக்கே போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா OH ஃபார்ம் ஆகிடும். இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பன் வந்து கெட் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் போட்டாச்சு, ரிமைனிங் அப்படியே இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாண்ட், அதாவது இந்த சைட் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 மெம்பர் ரிங் வந்து பிரேக் ஆகி இங்கே இருக்கிற இந்த பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் கூட சேர்ந்து நமக்கு வந்து ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்பரிங் கொடுக்கலாம் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல தான் பாண்ட் ஃபார்ம் பண்ண போதும். ஸோ இதுக்கு 1, இந்த ரிங்க்கு 2, 3, 4, 5, ஒரு 5 மெம்பர் ரிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஒரு 6 மெம்பர் ரிங்கு. இப்போ வந்து என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த 5 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா OH பாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து OH இந்த பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நியூட்ரல் ஆகிடும். ஸோ OH இங்கே இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து இந்த பாண்டு வந்து பிரேக் ஆகிருக்கு பார்த்திங்களா, அதனால் இந்த கார்பன் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது இது வந்து 5th பொசிஷன், இந்த இடத்துல 5th, 4th, 3rd, 2nd அண்ட் 1st. ஓகேங்களா? இப்போது பிரிட்ஜ்டு ஹெட்டில் வந்து பார்த்திங்க, இது வந்து பிரிட்ஜ்டு ஹெட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ரிங்கும் கனெக்ட் ஆகிற இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது அன்ஸ்டேபிள். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா இந்த பாண்ட், இந்த 6 மெம்பர் ரிங்கில் இருக்கிற இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகி இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த 5th பொசிஷனில் இருக்கிற கார்போகேட்டையானை அட்டாக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த பொசிஷனை அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு 5 மெம்பர் ரிங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த 5 மெம்பர் ரிங், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ரிங்கும் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற OH குரூப் வந்து இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அதாவது எப்படி இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிரும். ஓகேங்களா? பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ 6 மெம்பர் ரிங் வந்து 5 மெம்பர் ரிங்காக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நியூட்ரல் ஆகிடுங்களா? அப்போ இந்த இடத்துல பிரேக் ஆனதுனால இந்த கார்பன் இருக்குது பார்த்திங்களா, இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகேங்களா? பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ ஆக்சிஜன் மேலே ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த 6 மெம்பர் ரிங் வந்து இங்கே இருக்கிற பாண்ட் வந்து பிரேக் ஆகி நமக்கு 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. இந்த பாண்ட் இங்கே பிரேக் ஆகிறதுனால தான் இந்த கார்பனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் அப்படிங்கிறது வந்துடுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிட்டு இந்த ஆக்சிஜனுக்கு மேலே இருக்கிற வந்து உள்ளே வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ 5 மெம்பர் ரிங்.
டபுள் பாண்டு. இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபைனல் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். தேங்க்யூ.